இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், உடனே வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு எமர்ஜென்சி. ஓகே ஆதி, நான் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே டாக்டர், சீக்கிரமா வாங்க. ஐயோ ஆதி வேண்டாம். இருங்க. ஆதி ஆதி என்ன பண்றீங்க? கொடுங்க. இவ கால்ல ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனே ஆதி எவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு. பாரதி ஒண்ணுல நம்ம கட்டு போடலாம். எவ்வளவு ரத்தம்! பாரதி வலியை தாங்கிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தான் அவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப வலிக்குது. தம்பி, பாரதி ரொம்ப கஷ்டப்படுறாள்ல? ஆமாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க பாரதி. பார்த்து கொஞ்சம் பொறுமையா தான். ஒண்ணுல கொஞ்சம் பொறுமையா தான். கண்ணாடி பீஸ் எதுவும் உள்ள இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நல்லா கிளீன் பண்ணி மருந்து வச்சு கட்டு போட்டு விடுறேன். ஓகே டாக்டர். ஐயோ ஸ்லோவா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே டாக்டர்? இல்ல பாட்டிமா, ஆனா காயம் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு அதிகமா நடக்காம பாத்துக்கோங்க. முக்கியமா தண்ணியில கால் படவே கூடாது. சரிங்க டாக்டர். தண்ணி பட்டுச்சுன்னா நல்லா செப்டிக் ஆயிடும். நான் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். அதனால கண்ணாடி குத்துனதால வர காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராது. இதோட முடியாது பாரதி. இனிமேதான் என்னோட உண்மையான பிளானே ஆரம்பிக்க போகுது. நான் உன்னை பண்ற டார்ச்சர்ல நீயாவே இந்த வீட்டை விட்டு சொல்லிக்காம போகிறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அவன் பொண்டாட்டிக்கு அடிபட்டுடுச்சு. கல்யாணம் பண்ணிக்க போறவ பக்கத்திலே நிக்கிறா. இந்த மாதிரி டைம்ல பொண்டாட்டி கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த மித்ராவுக்கு பயந்து ஆதி யாரோ 3வது மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான். இந்த ஆதி பாரதிய பொண்டாட்டின்னு சொல்லிட்டா நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். மித்ராவை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பெரியம்மா, எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அட போட போக்கத்தவனே, இனிமே நான் யோசனை பண்ணி கோட்டையை பிடிச்சி என்னத்த ஆக போகுது? இந்த வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் வேற எங்கேயுமே நடக்காது. அது எனக்கு தெரியுது, உனக்கும் தெரியும். ஆனா இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே, என்ன பண்றது? இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுதுன்னு தெரியலையே. காலை கீழே வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இப்ப திடீர்னு வந்து உடனே ஆபீஸுக்கு வந்தாகணும்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி, எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி நிலைமையில பாரதி ஆபீஸ்க்கு வர சொல்லணும்னு ஆசையா? வேற வழியே இல்ல. ஏன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே பாரதிக்கு மட்டும்தான் தெரியும். பாரதியை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பார்த்தா மொத்த டீலிங்குமே போயிடும். இந்த ப்ராஜெக்ட் நானே ஆரம்பத்துல இருந்தே பண்ணிருந்தேனா இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நானே இதை ஹேண்டில் பண்ணிருப்பேன்.
சரிங்க மேடம், எனக்கு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஆ அம்மா, டாக்டர் தான் உன்னை நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ என்னம்மா ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற? ப்ளீஸ்மா, வேணாமா. அம்மா நீ போகாதம்மா. நான் அக்கா பாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பாத்துக்கிறோம்மா. எனக்கு ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸ் போயிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். நான் வீட்லயே தான் இருப்பேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன், ஓகேவா? என்ன பாரதி இது? பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம். பாரதி வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் கார் எடுங்க, போங்க. பாத்து பாத்து. பாத்துமா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து கார்ல இருங்க. இல்ல சார், நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஆதி, பாரதி தான் கார்ல வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஏன் அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க? நம்ம கிளம்பலாம். என்னாச்சு ஆதி? தெரியலையே, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சர்வீஸ் விடணும். சரி இரு, நான் என்னன்னு பார்க்குறேன். பாரதி, என்ன பண்றீங்க? ஏன் இப்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மற்ற நாள்னா கூட பரவாயில்ல. நீங்க ஆட்டோல வரேன்னு சொன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப கால் வலியில ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க போய் கார்ல இருங்க ப்ளீஸ். பாரதி சார் ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆதி, என்னாச்சு ஆதி? இந்த கார் ரெடி ஆகலனா என்ன? நம்ம வேற கார் எடுத்துட்டு போலாம். இல்ல இல்ல பரவாயில்ல, இதோ ரெடி ஆயிடுச்சு. பாரதி, ஆட்டோ வரதுக்கு லேட் ஆகும், நீங்க கார்ல இருங்க. ஆதி, பாரதி தான் ஆட்டோல வரேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம கிளம்பலாம். அவங்களுக்கு கார்ல ஏறி உட்காரதை விட ஆட்டோல டக்குன்னு ஏறி வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமா சார், மேடம் சொல்றது கரெக்ட் தான். நீங்க எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நான் உங்க கூட கார்ல வரதா இல்ல சார்.